தெரியுமா? நீங்கள் எக்ஸலில் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும்போது, தவறுதலாக அது சேவ் பண்ணப்படாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வொர்க் பண்ணி கொண்டிருக்கும் பவர் ஃபெயிலியர் ஆகும். சில டைம்ல சிஸ்டமே ரீஸ்டார்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்டேட் ஆகி சில வேளை எக்ஸலே கிராஷ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு எக்ஸலில் உள்ள ஒரு நல்ல ஒரு அப்டேட் ஒன்று இருக்கிறது. எம்எஸ் எக்ஸல்ல ஆட்டோ ரெக்கவரி ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஆன் பண்ணி வச்சால் அது என்ன செய்யும் சொன்னா, குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடுக்கு எங்களோட டேட்டா எங்களோட எக்ஸல் ஃபைல ஆட்டோவாவே அது ஒரு சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கு. நமக்கு தெரியாம நம்ம சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு நாங்கள் திரும்ப எமக்கு எக்ஸலை ஓப்பன் பண்ணி அந்த ரெக்கவர் பண்ணப்பட்ட ஃபைலில் இருந்து எமது புது ஃபைல்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்காக எக்ஸலிலேயே ஒரு சிறப்பான அம்சத்தை அவர்கள் தந்துள்ளார்கள். ரைட்? உண்மையிலேயே நாங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி, முதலில் நீங்கள் ஃபைல் மெனுவுக்கு செல்லுங்கள். ரைட்? ஃபைலுக்கு சென்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த ரைட் மோ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஆப்ஷன் என்று இருக்குது. ஃபைலில் ஆப்ஷன் ரைட். இங்க போகணும்னு சொன்னா சேவ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. சேவ் ரைட். இந்த எக்ஸல் ஆப்ஷன்ல போனீங்கன்னா சேவ் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாருங்க பாருங்க இங்க சிஸ்டம் என்னது இந்த சிஸ்டம் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் மோட்ல இல்ல பாருங்க. சேவ் ஆட்டோ ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எவ்ரி 4 மினிட்ஸ் ரைட். என்ன ஆல்ரெடி நான் 4 நிமிஷத்துல இதை செட் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் நான் சர்வர் டிக் கொடுக்குறேன். இந்த எக்ஸல் ஃபைல் ஆட்டோவாவே இதை சர்வர்னு தொடங்கும். பட் ஆனால் இங்க பாருங்க இதை நான் டிக் பண்ணி வைக்கல. அதாவது சேவ் பண்ண சொல்லல. இதால் என்ன செய்யும், நான் என்னதான் ஒர்க் பண்ணி பவர் ஃபெயிலியர் ஆகினாலும் எனது டேட்டா சேவ் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஆகவே முதலில் நீங்க என்ன செய்யணும், ஆப்ஷனுக்கு போய் இதை டிக் பண்ணி வைங்க. ரைட்? இதை டிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போகுது, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் என்ன செய்யுது பாருங்க. ஒவ்வொரு 4 நிமிஷம் நீங்க இந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் என்ன செய்வேன், எனது எக்ஸல் ஃபைல ஆட்டோவாவே சர்வர்னு வச்சு போட்டு ரைட். கீப் த லாஸ்ட் ரெக்கவர் வெர்ஷன் இஃப் ஐ க்ளோஸ் வித்அவுட் ஷோயிங். பாருங்க இதில் நான் எங்க சர்வர் நிற்கிறேன்னா சிக்குள்ள யூசர்ஸ்ல ஹெச்பி என்ற லேப்டாப்ல ஆப் டேட்டா ரைட். இதுல ரோமிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த ஆப்ஷன்ல தான் இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது சர்வ் ஆகி தொடங்கும். ரைட். நான் இதை ஓகே பண்றேன். ஓகே பண்ணின பிறகு நீங்க வேலை செய்யலாம். வேலை செய்த பிறகு ரைட், வேலை செய்தலாம். நீங்க உங்களுக்கு தேவையான அனைத்து வேலையும் செய்து கொள்ளலாம். செய்த பிறகு நீங்க ஃபைல்ல போய் ரைட் ஓப்பன் போங்க. ரைட். ஃபைல்ல ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்ன பிறகு ரெக்கவர் அன்சேவ்ட் ஒர்க் புக்ஸ் ரைட். ரெக்கவர் அன்சேவ்ட் ஒர்க் புக்ஸ். ஸோ நான் பாருங்க இதுல ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரைட். ஆல்ரெடி பாருங்க என்கிட்ட ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நான் சேவ் பண்ணாம விட்ட ஃபைல். ரைட். நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். பாருங்க நான் இது ஆல்ரெடி நேற்று செஞ்ச வீடியோ. இது நான் கடைசியாக சேவ் பண்ணல. அப்போ ஆட்டோ ரெக்கவர் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இது சரியா ஒர்க் பண்ணணும் என்றால் இதை சர்வஸ் பண்ணணும் போல. ரைட். நாங்கள் சர்வஸ் பண்ணலாம். எஃப்டோல் இல்லாட்டி சர்வஸ் கொடுத்து நான் சர்வஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு எங்கே தேவையோ நான் டெஸ்க்டாப்பை கொடுத்து இந்த புக்குக்கு ஒரு பேரை கொடுத்து நான் என்ன செய்கிறேன், ஸ்விட்ச் நான் ஜஸ்ட் நாங்கள் ஸ்விட்ச்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் சொல்லி நான் போட்டு சர்வ் பண்ணும். இப்போ என்ன செய்யும், எனது ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சர்வ் ஆகிடும். இது எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் ஆட்டோ கவர் மோட் என்ற ஆப்ஷன் தான் வருது.